வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் எந்த ஒரு உயிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் மாதிரி டாக்டர்கிட்ட போகிற அல்லது அடிக்கடி டாக்டரை பார்க்குற அல்லது டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டுக்காகவும் பார்த்துட்ருக்கிற உயிரினமோ விலங்கினமோ இல்லைங்க. நீங்கள் எந்த ஒரு உயிருக்கும் ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுது. நீங்கள் எந்த வீட்டு விலங்காக இருந்தாலும் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் எதுவுமே தன் உடலுக்கு ஒன்றுன்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பும் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இதுதான் இந்த உடம்பின் அற்புதம். ஆனால் மனிதர்கள் மட்டும் ஒரு சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு மிகப்பெரிய கவலை. என்னென்னா ஒரு விஷயம் வந்துட்டாலே, ஒரு உடல்நிலை சரியில்லைனாலே டாக்டர்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட போகலாமா இந்த டாக்டர்கிட்ட போகலாம். ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பிஹேவியரல் சேஞ்ச். அதுவே அந்த பதட்டமே பிபி அதிகப்படுத்துது. அந்த எந்த வியாதியோ அந்த வியாதியை அதிகப்படுத்துது. பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக அந்த வியாதியை அதிகப்படுத்துது. நீங்கள் ஒவ்வொரு விலங்கினமும் உயிரியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுகிறது. உடலும் சரி செய்து கொள்கிறது, அந்த உயிரியும் அதை சரி செய்து கொள்ளுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக சைக்கலாஜிக்கலாக நம்ம இன்னொரு ஆள் பார்த்து ஓகே எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் தான் நம்புகிறாங்க. இல்லைன்னா எதையும் நம்புறதில்லை. இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் தான். ஒரு காகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு எறும்பு புத்துக்கட்ட போய் உட்காந்துக்குவான். ஸோ அந்த எறும்பு புத்தில் இருக்கக்கூடிய எறும்புகள் கடிக்க கடிக்க ஒரு ஃபார்மிக் ஆசிட் உருவாகி அது மொத்த உடம்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் எல்லாம் சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மிக் ஆசிட் அந்த காகத்தினுடைய உடலை சரி செய்யும். ஸோ ஒரு காகம் தெரிஞ்சு வச்சுருக்குது தன் உடலை எப்படி சரிப்படுது. அதே தான் மனிதனுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடலை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்களோ